ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். அதுவும் பருப்பெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் இந்த பரங்கிக்காயை மட்டும் வச்சு ஒரு சூப்பரான சாம்பார் செய்ய போகிறோங்க. இது செய்யும்போதே நல்ல வாசமாக இருக்கும். இந்த கோயிலெல்லாம் சாம்பார் சாப்பிட்டா எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அது போல் இருக்குங்க. இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த சாம்பார் செய்கிறதுக்காக முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கிறோங்க. குக்கரில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பரங்கிக்காய் பீசஸை இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. தோலெல்லாம் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதிலே 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 4 பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளியாக சேர்த்துக்கிறேங்க. ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்து இந்த காய் வேகிறதுக்காக 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. கல் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பரங்கிக்காயெல்லாம் நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சுங்க. இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஒரு பாத்திரத்தை தனியாக எடுத்துக்கிட்டு காய்கறி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காய் நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டுங்க. நம்ம சாம்பாருக்கு தாளிக்க ஆரம்பிச்சிருவோங்க. ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகா காரத்துக்காக சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விடுங்க. நல்லா வெடித்ததுக்கப்புறமா அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதிலே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி வந்துருச்சுங்க. இதிலையே நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த பரங்கிக்காய் தண்ணியை கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போட்டுங்க. இதிலே இந்த குழம்புக்கு வேக வைக்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம ஆற வச்சுருக்க காய்கறியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட மத்து இருந்துச்சுன்னா மற்ற வச்சு கூட கடைஞ்சிக்கலாங்க. இது ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளாட்டியுமே தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கத இந்த விழுதை அப்படியே சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இந்த கலவையோடு சேர்த்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கெட்டியாகிடுங்க. இதில் பரங்கிக்காய் சேர்த்துருக்கனால நல்லா வாசமாக நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து சாம்பார் வச்சா எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதுபோல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா எப்படி கெட்டியாயிடுச்சுன்னு பாருங்கள். நீங்கள் இன்னும் திக்காக வேணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்து அதையும் குழம்போட கரைச்சி ஊற்றினாலும் இன்னும் கெட்டியாகிடுங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி ஒரு கல் தோசை போட்டு அதோட இந்த சாம்பார் வச்சு சாப்பிட போகிறேங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.